வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதிபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ராமர் கோவில் திறப்பு விழா கும்பாபிஷேகம் ஜனவரி 22, அது ஊரறிந்த உண்மை. மோடி அறிவிச்சிட்டாரு 22ஆம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு. மற்றபடி யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் ஒரு வார்த்தையாக போட்டிருக்கிறார். அடுத்தடுத்த நாள் வாங்க, மற்றபடி அங்கே யாரும் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தின் வெளிப்பாடு போயிட்டுருக்கு. அதையெல்லாம் விட அந்த கோவிலை வைத்து எப்படியெல்லாம் சில பேர் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். ராமன் அப்படிங்கிற பேரில், தெய்வீகத்தின் பேரில் இந்தியாவில் எப்படியெல்லாம் சொத்துக்கள் சூறையாடப்படுகின்றன. மற்றபடி ஒரு தனி மனித பணம், தனி மனித ஒரு வருமானங்கள் எப்படியெல்லாம் சிதைக்கப்படுகின்றன அப்படிங்கிறது பலவிதமாக நம்ம இந்த இந்திய நாட்டை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால் நீதிபதிகள் கூட சொன்னாங்க, ஆன்மீகத்தின் சம்பந்தப்பட்ட வகையில் இந்தியாவில் சொத்துக்கள் அநியாயமாக சூறையாடப்பட்டு கொண்டிருக்கின்றன, மோசடி செய்யப்பட்டு பிறகு சொத்துக்கள் ஆன்மீகத்தின் பேரால் மோசடி செய்யப்படுகிறது. அநியாயமாக அதை நம்பி மக்கள் செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க, தன்னுடைய வருமானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் நம்பிக்கையின் பேரால் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் அதை கொடுத்தாங்க. நீதிமன்ற நீதிபதிகளே சொன்னார். அதன் அடிப்படையில் ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அப்படிங்கிற ராமர் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அறக்கட்டளை ராமர் கோவிலுக்கு இந்த மாதிரி நாங்களும் கட்டுறோம், நிதி கொடுங்க சொல்லிட்டு பல கோடி ரூபாய் ஏமாற்றி தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு புகார் போயிட்டு இருக்கு. அதை வினோத் பன்சால் அப்படிங்கிற விஹெச்பி விஸ்வ ஹிந்து பரிஷத்துடைய செய்தியாளர் கண்டுபிடிச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் போலீஸ்ல பண்ணியிருக்காரு. அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டு இருக்கு. பாருங்க, ஆன்மீகம் என்பது, தெய்வீகம் என்பது அவரவர்கள் நம்பிக்கையின் வெளிப்பாடு. புரியுதுங்களா? ஆண்டவன், இறைவன், கடவுள் எல்லாமே நம்பிக்கையின் வெளிப்பாடு. யார் பார்த்தார் அப்படிங்கிறது எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவரவர்கள் வெளிப்பாடாக போயிட்டு இருக்கோம். மற்றபடி நம்பிக்கையின் வெளிப்பாடு. ஆனால் அந்த நம்பிக்கையை வைத்து மோசடி செய்யக்கூடிய நபர்கள் இந்த இந்திய நாட்டில் அதிகமாக இருக்காங்க. குறிப்பாக இந்திய நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்ரா அப்படின்னு ஒரு ராமர் அறக்கட்டளை பல கோடி ரூபாய் சும்மா தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி ராமர் கோயிலுக்கு நாங்கள் ராமருக்கு அந்த இடத்துல அயோத்தியில் கோயில் கட்ட போகிற சொல்லி போட்டு ஃபுல்லாக ரிசிப்டை போட்டு புத்தகத்தை அடித்து பல கோடி ரூபாய் ரசீதை போட்டு பயங்கரமான மோசடி பண்ணியிருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மற்ற அமித்ஷா, யோகி ஆதித்யா மற்றபடி அவர்களோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு காமிச்சு மக்கள்கிட்ட மோசடி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க எப்படியெல்லாம் ஒரு மோசடித்தனம் நடந்திருக்கு. அதை விஹெச்பியோட வினோத் பன்சால் கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அந்த மிகப்பெரிய மோசடித்தனமான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் வலை விரிச்சிருக்காங்க. இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, ராமர் சம்பந்த அந்த திறப்பு விழாவில் தமிழகத்தில் அளவில் மனம் நிம்மதியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அயோத்தி ராமர் கோவில், அந்த கோவில் ராமேஸ்வரத்தை தயாரிக்கப்பட்ட அந்த கோவில் மணி அங்கு வைக்கப்படுகிறது. அது உண்மையிலே தமிழகத்திலிருந்து கொண்டு செல்லப்பட்ட ஒரு கோவில். மற்றபடி ஏகப்பட்ட அந்த ராமர் பேரால, ராமர் கோவில் பேரால ஏகப்பட்ட மோசடிகள் நடந்து கொண்டிருப்பதாக இன்னைக்கு பலவிதமான புகார். அதில் ஒரு புகார் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு விஷயம் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் ஒரு நடந்த சம்பவம். இந்து பல்கலைக்கழகம் ஐஐடி இருக்கிறது, அந்த வளாகத்திலே நடந்தது. அதாவது ஒரு லேடி தான் ஃப்ரெண்டோட போயிருக்கிறாங்க. ஒரு 3 பேர் துப்பாக்கியோட இறங்கி அந்த பொண்ணை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க. இது நடந்தது நவம்பர் 1ஆம் தேதி நடந்த சம்பவம். நல்லா புரிஞ்சுக்க, கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. 170 சிசிடிவி கேமராவை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆராய்ச்சி பண்ணி 2 மாசத்துக்கு பின்னால சந்தேகத்தின் பேர்ல ஒரு 3 பேரை பிடிச்சிருக்காங்க போலீஸ், உத்தரப்பிரதேச போலீஸ். பாருங்க, அதுக்கு பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு.
உத்தரப்பிரதேச போலீஸு பிடிச்சிருக்காங்க. அதில் 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்ண அப்படின்னா குணால் பாண்டே, ஷாஷம் பட்டேல் அப்படிங்கிறவங்க. யார்ப்பா அது 2 பேர் அப்படின்னா பாஜகவுடைய ஐடி பிரிவில் வந்து ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்துட்டு இருக்காங்க. பாருங்க, தன்னுடைய நண்பரும் ஐஐடி வளாகத்தில் இந்து பல்கலைக்கழகத்தில் வாரணாசி அந்த பொண்ணு நடந்து போயிருக்கிறான். அவ்வளோதான். அவளை தூக்கிட்டு போய் கூட்டு பலாத்காரம், கூட்டு வன்முறை. பார்த்தா வந்து பாஜக நபர் இன்னைக்கு அந்த பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், பாஜகவுடைய ஒரு சீண்டெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருந்துகிட்டு பழையபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு போட்டு. அப்புறம் எடுத்து அந்த பசங்களுடைய இந்த டைரி சோர்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா மோடிகிட்ட ஒரு ஃபோட்டோ, ஆதித்யார்கிட்ட ஒரு ஃபோட்டோ, நட்டாவிட்ட நிற்க வச்ச ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து அவங்க சில சாம்ராஜ்யம் பண்ணியிருப்பாங்க. ஒரு திமிரின் வெளிப்பாடை, ஒரு அகம்பாகம், ஆணவம் எல்லாம் பல விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது வெளிப்பாடு வந்து இந்த பெண்ணை கடத்தி போய் கூட்டு பலாத்காரம், யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆணவ போக்கு தானே. பாருங்க, பார்த்தோம்னா வந்து பிஜேபி ஐடி விங்கில் வந்து ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் குணால் பாண்டே, ஷாஷம் பட்டேல். பாருங்க, இப்படிலாம் ஒரு மிக மோசடித்தனமான ஒரு சூழல். இன்னைக்கு கைது செய்யப்பட்டு விசாரணை இருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா உத்தராகண்டில் அங்கு பாஜக அரசு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. பொது சிவில் சட்டத்தை வந்து அமுல்படுத்த போறாங்களாம். இன்னைக்கு ஒரு தகவல் அது போயிட்டு இருக்கு. அங்க வந்து புஷ்கர் சிங் தாமி அப்படிங்கிறவர் தான் முதலமைச்சர். பாஜக முதலமைச்சர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அவங்க தான் அப்படிப்பா செய்வாங்க. இருக்கக்கூடிய ஒரு சட்ட திட்டங்கள்லாம் வந்து சாதிச்சிட்டாங்க போல இருக்கு. இருக்கக்கூடிய அம்பேத்கர் போட்ட சட்டத்திட்டத்தை வந்து இந்தியாவை வந்து அப்படியே பில்டப் பண்ணிட்டாங்க. இந்தியாவை மிகப்பெரிய வல்லரசு நாடாக முன்னேற்றிட்டாங்க. அது பற்றாக்குறைக்கு வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து உத்தராகண்டில் மட்டும் போட போறாங்க. ஆமாம், எப்படிலாம் ஒரு ஒரு எண்ணங்கள், எப்படிலாம் ஒரு அறிவின் வெளிப்பாடு போகுது பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் பாஜக வந்து ஆட்சி முடிய போகுது 10 வருஷம். பெட்ரோல் டீசல் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரல. ஒன்று வேலையின்மை திண்டாட்டம், வறுமையின் போராட்டம். பாருங்க, ஒரு 2 பசங்க நாடாளுமன்ற கட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு கலர் குண்டு தாக்குதல் நடத்துனாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் இல்லை. அதுக்கெல்லாம் எந்த ஒரு செயல்பாடும் இல்லை. நாட்டை முன்னேற்றுவது எப்படி, வேலையில்லா திண்டாட்டம் இல்லாமல் இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பது எப்படி, விலைவாசி குறைப்பது எப்படி, புரியுதுங்களா? ஜிஎஸ்டி இன்னும் வந்து அதுக்குள்ள திருத்தம் கொண்டு வருது எப்படி, அதெல்லாம் யோசிக்காம வருஷத்துக்கு வந்து ஏதோ 1 கோடி பேருக்கு வேலை தரேன்னு சொன்னார் மோடி. அதை பற்றிலாம் யோசிக்காம 15 லட்ச ரூபா எல்லாரும் பேங்க்லேயும் போறேன்னு சொன்னார். கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டு நான் ஒவ்வொரு ஆளுக்கு 15 லட்ச ரூபா இந்திய குடிமகனுக்கு போடுவேன்னு சொன்னார். அதையெல்லாம் எந்த பதிலுமே சொல்லல. அதை விட்டு போட்டு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க எந்த அளவுக்கு வந்து மிக ஆவலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கெல்லாம் வந்து பாசிச கொள்கையின் வெளிப்பாடு, சனாதன போக்கி வெளிப்பாடுங்கிறது கண்கூட மக்களாகி நாம் புரிஞ்சுக்கணும். ஆமாம். அப்புறம் இன்னொரு சம்பவத்தை பார்த்தோம்னா இந்த பிரதாப் சிங்கா அந்த நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு அந்த கலர் குண்டு தாக்குதல் போனான்னு பார்த்தா ஒரு 7 பசங்க. அந்த பசங்களுக்கு வந்து அனுமதி சீட்டு கொடுத்து வரணும். அதாவது மைசூர் எம்பி, கர்நாடகா மைசூர் பிரதாப் சிங்கா. ஆமாம், அவருக்கு தம்பி இருக்கிறார் விக்ரம் சிங்கா அப்படிங்கிறது. அப்புறம் அவர் வந்து தன்னுடைய ஒரு பவரை காமிப்பார் இல்லையா, காமிச்சு வந்து வனத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து தம்முடைய தம்பிக்கு பிடிச்சி கொடுத்துருப்பாரு விக்ரம் சிங்கா. அதில் வந்து அவர் இஞ்சி பயிரிடுறதுக்காக பிடிச்சி கொடுத்துருக்காரு. இஞ்சி பயிரிடணும். அது விட்டு போய் இருக்கக்கூடிய வந்து 126 மரங்களை வெட்டி கடத்தி இருக்கிறார். மிகப்பெரிய மரங்கள். இன்னைக்கு வந்து போலீஸில் கேஸ் ஆகி மிகப்பெரிய வழக்கு விசாரணைக்கு போயிட்டு எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணியாச்சு, கைதும் பண்ணியாச்சு. பாருங்க, அதாவது அரசு நிலத்தை அபகரிப்பது, பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல், மற்றபடி வந்து பொது சிவில் சட்டத்தின் மூலமாக மக்களை எவ்வாறு மறைப்பது அப்படிங்கிறதான் வந்து பாஜகவுடைய மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடாக இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆமாம். அடுத்தது இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் இந்த மல்யுத்த வீராங்கனை பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு பூசர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவர் பாலியல் வன்கொடுமை செய்தாங்கன்னு போட்டு ஒரு 7 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் அது அவர் மேலே எஃப்ஐஆர் சோர்ஸை தாக்கல் பண்ணால் கைது செய்யப்படவில்லை. அப்புறம் அதே அவர் வந்து நீக்கிட்டாங்க. அந்த இதுலேருந்து இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை நீக்கிட்டாங்க. அப்புறம் புதுசாக தேர்தல் மாதிரி வச்சு தேர்ந்தெடுத்த பார்த்தோம்னா சஞ்சய் சிங் அப்படின்னு பார்த்தா அது பிரிட்ஜு பூசருடைய ஆதரவாளர். மற்ற எல்லாம் வந்தோடனே
இவங்க மக்கள் எல்லாம் அங்கே வெற்றி அடைஞ்ச பிற வீராங்கனைகள்லாம் வந்து தங்களுடைய பதக்கங்களை ரிட்டர்ன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த வகையில் வந்து விக்னேஷ் போகத் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய கோல்டு ரத்னா விருது, மற்றபடி அர்ஜுன் ரத்னா விருதுலாம் சொல்லிப்பட்டு ரிட்டர்ன் பண்ண சொல்லிப்பட்டு பிரதமர் இல்லத்துக்கு செல்றவர் சாலையிலே வச்சுட்டாங்க. இதை வச்சு இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு. அதாவது சுயமரியாதையின் வெளிப்பாடு கட்டாயம் இருக்கும். சுய மரியாதை தான் முக்கியம். நீங்கள் கொடுக்குற கோல்டு ரத்னா விருது, மற்றபடி வந்து நீங்கள் கொடுக்குற அர்ஜுனா விருது அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா பதக்கம்லாம் அப்படிதான். மற்றபடி வந்து கண்ணீரை விட அவர்களுடைய பலன்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமான விஷயம். ஏன்னா இதில் வந்து மோடிக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு போட்டு இன்றைக்கி ட்விட்டர் பதிவு போட்டிருக்கார் ராகுல் காந்தி. இது அது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிட்டுருக்கு. அவர்களுடைய விஷயத்தில் வந்து என்ன செஞ்சாலுமே சரி, அது வந்து அவர்களுக்கு இணையாக ஆகாது. இந்த பாஜக அரசு எப்படிப்பட்ட மோசடியெல்லாம் பண்ணி கொண்டிருக்குது. அவர்களுக்கு வந்து அலைக்கடிச்சு பிரிட்ஜு பூசல் போல எந்த ஒரு நடவடிக்கையும் சும்மா எஃப்ஐஆர் கண் துடைப்பாக பண்ணிட்டு அவங்க வந்து அந்த சம்மேளனத்தை விட்டு விலக்கிட்டாங்க. மற்றபடி எந்த ஒரு விஷயம் கிடையாது. இப்போ புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வயசுல அதை க்ளோஸ் பண்ணி அது இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டாங்க. பாருங்க எப்படிலாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு பாருங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து பாஜகவினுடைய பிரமுகர் குறிப்பிட்ட முக்கியஸ்தர்கள்லாம் வந்து இதெல்லாம் கவனிப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய மோசடித்தனம், அவதூறுகள், பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் வந்து இந்திய நாடு முழுவதும் நிறைந்து விட்டது அப்படிங்கிறது தான் பகிரங்கமான உண்மை. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எத்தனை முறை சொன்னாலும் சரி, மக்களாகிய நம்மள் தான் வந்து அதை என்னன்னு பார்த்து சீர்திருத்தம் பண்ணி வரும் 2022 நாடாளுமன்றத்தில் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பது ரொம்ப கவனமாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.